அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்லிய யூ ஹாவ் அன்லிமிட்டெட் எனர்ஜி, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், பிலீவ் இன் தட் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவருடைய அந்த ஞான வாக்கியங்களை ஆய்வு பண்ணி பார்த்து கொண்டிருக்கும் போது, அதே மாதிரி அரைஸ் அவேக் டில் த கோல் இஸ் ரீச்ட் அப்படின்னு சொல்லும்போது, அதற்கு பிறகு கல்வியை பற்றி அவர் சொல்லும்போது, எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் யுவர் பர்ஃபெக்ஷன் என்று சொல்கிறார். அப்புறம் கடைசியில் ஸ்பிரிச்சுவலாக முடிக்கிறாரு. பல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கவர்கிட்ட நான் உணர்ந்து அதை ஆய்வு பண்ணும்போது கிடைச்சது, ஆல் ஸ்பிரிச்சுவல்ஸ் ரிச்சுவல்ஸ் ஆர் செகண்டரி டு நோ த காட் அப்படின்னும்போது, இந்த நான்குமே ஒரு மனிதனால் உணர முடியுமா, உணர்வதற்கு வழி இருக்கிறதா என்று நான் முதல்ல சொல்லும்போது அதில் எனக்கு சந்தேகம் வரலை. ஆனால் முடியுமா அப்படின்னு ஒரு பயம் தான். ஆனால் அதே மாதிரி சுவாமிஜி சொன்னாங்க பாருங்கள், 100 இளைஞர்களை கொடுங்கள். அப்புறம் பின்னால் பெண்கள், சில பெண்களை கொடுங்க, பெண் மகளிர் நல்ல ஆர்வம் உள்ளவங்களை கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா. அதில் காமனாக 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த இந்தியாவையே மாற்றலாம் என்று சொன்னார். இதுவரைக்கும் அவங்களுக்கு வர்றாங்க வரலை அப்படின்னு பேசாமல், அவர் நம்பி இருந்தது எதுன்னு சொன்னால், இந்த ஏற்கனவே சுவாமிஜி சொன்ன யூ கேன் டூ எனிதிங் இன் எவ்ரிதிங் பிகாஸ் யூ ஹாவ் அன்லிமிட்டெட் எனர்ஜி. அப்படியே பல வாய்ப்புகள் கிடைக்கும்போது பல நூற்றுக்கணக்கான நூல்கள், பல ஆயிரக்கணக்கான சொற்பொழிவுகள் இன்றைக்கு வந்திருக்கு இல்லைங்களா, யூடியூப். அதெல்லாம் பார்க்க இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஏஐ வரைக்கும் வந்தது யாதோ ஒரு மனிதனிடமிருந்து வந்தது தான். ஒரு மனிதன் கண்டுபிடிச்ச விஷயத்தை வச்சு ஒரு செல்லை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி உலகமே ஒவ்வொருத்தரும் 4 செல் 3 செல் வச்சு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. சுவாமிஜி சொன்ன விஷயம் ஒவ்வொருத்தனுமே அப்படி ஆகலாம் அப்படின்னு சொன்னபோது, இது ப்ராக்டிக்கலாக அப்ளை ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய அனுபவத்தில் நான் செய்து கொண்டிருக்கிற விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த மனிதன் என்பவன் சாதாரணமாக இயல்கையற்ற சக்தி உள்ளவன் அப்படின்னு மட்டும் போகாமல், அவனுக்குள்ளே என்ன இருக்குது ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு அப்படின்னா, அதை ஒரு 4-5 பகுதியாக பிரித்து பார்த்தேன். அவனுக்கு பிறந்ததிலிருந்து அவனுக்கு அறியாமை இருக்குது, தெரியாமை இருக்குது, புரியாமை இருக்குது, இயலாமை இருக்குது, இல்லாமை இருக்குது, ஏழ்மை இருக்குது. இதெல்லாம் ஒரு பகுதியாக ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குது. பிறந்தன்னைக்கே அவர் ஐன்ஸ்டீன் ஆயிட முடியாது. அதே மாதிரி மனித உலகத்தில் நுழையும் போது அவருக்கு பொய்மை வந்துடுது, சுயநலம் வந்துடுது, மாயை வந்துடுது, பேராசை வந்துடுது, பொறாமை வந்துடுது. அதுக்கெல்லாம் பிறகு ஆணவம் வந்துடுது, காம்ப்ரமைஸ் வந்துடுது, கம்பேரிசன் வந்துடுது. இதெல்லாம் ஒரு பகுதி. இதுக்கு இடையில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவனுக்குள்ளே இருக்கிறது. அவனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவனோட இருக்கிறது இல்லைன்னு சொல்ல, இருப்பது, கன்ஃபார்மாக இருப்பது உண்மை, சத்தியம், நேர்மை, வாய்மை, பேரெல்லாம் வரிசையாக சொல்கிறதுக்கு மாற்றி இருந்தால் பார்த்து, இரக்கம், கருணை, அது வழி அன்பு, அன்பில் எந்த ஃபார்மில் சிம்பத்தி, எம்பத்தி, இதெல்லாம் வச்சுக்கோங்க. இந்த உணர்வுகளுடைய தொகுக்கப்பட்டவன் தான் இவன். சரி,
அறியாமை இருக்குது, தெரியாமை இருக்குது, பொய்மை இருக்குது, மாயை இருக்குது, அன்பு இருக்குது, கருணை. இதுக்கு கூட உங்களுக்கு இருக்கிறது என்னன்னா, உங்களுடைய மூளைக்குள்ள ரொம்ப முக்கிய அறிவு இருக்குது, நுண்ணறிவு இருக்குது. மூளைக்குள்ளே மட்டுமில்லை, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் வச்சுக்கலாம். குறிப்பாக பல கோடிக்கணக்கான செல்கள் ஆனது தான் இந்த உடல். அதில் மூளையை பொறுத்தளவில் 10,000 கோடின்னு சொல்கிறோம். இது பல லட்சம் கோடி. அது நிறைய வந்துருச்சு. எபிஜெனட்டிக்ஸ் வந்துருச்சு, ஜெனட்டிக்ஸ் வந்துருச்சு, ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் என்னென்னமோ வந்துருச்சு. பட் ஒரு விஷயம் நாம் புரிஞ்சுக்கிற வேண்டியது, இதையெல்லாம் பண்ணுற 6 அறிவுன்னு சொல்கிறீங்கல்ல, அது அறிவு, அது நுண்ணறிவு, அது பகுத்தறிவு, அப்புறம் டிஎன்ஏ மரபணு திறன் அறிவுகள். ஒருத்தன் ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டான்னு சொல்கிறீங்க. ஷேக்ஸ்பியர் எடுத்துக்கங்க, வள்ளுவர் படித்ததுக்குரிய எவிடன்ஸே இல்லை, முகமது படித்ததுக்குரிய எவிடன்ஸே இல்லை, புத்தர் எந்த கல்லூரியில் படித்தார்னு இது எவிடன்ஸ் இல்லை, ரைட் சோதரர்கள் எந்த என்ஜினியரிங் காலேஜில் படித்தாங்கன்ற எவிடன்ஸ் இல்லை. புரியுதுங்களா? இப்போ எலான் மஸ்க்கு எத்தனை யூனிவர்சிட்டியில் படித்து என்னென்ன ஆய்வு பண்ணாருன்றதுக்கெல்லாம் நம்ம போகாமல், ஆனால் அவருக்குள்ளே வந்தது அவரோடு இருந்த யாருக்கும் வரலையில. ஸோ அது எதிலிருந்து வந்திருக்கணும்? அறிவிலிருந்து வந்திருக்கணும், நுண்ணறிவிலிருந்து வந்திருக்கணும், பகுத்தறிவிலிருந்து வந்திருக்கணும், மரபணு திறன் அறிவிலிருந்து வந்திருக்கணும், அது மைக்ரோ இன்டெலிஜென்ஸில் வந்திருக்கணும். அந்த மைக்ரோ இன்டெலிஜென்ஸ் கலந்தது தான். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது? உண்மை என்பது இது நான் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த பெட்டகத்தை நான் சொல்கிறேன். முகம் இருக்குது, பொறிகள் இருக்குது, புலன்கள் இருக்குது, உள்ளுறுப்புக்கள் இருக்குது, வெளியுறுப்புக்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துறீங்க. அது குறிப்பிட்ட அறிவு கொடுத்துருக்கும். ஹார்ட் இதைத்தான் செய்ய முடியுமோ, அதுக்கு மேலே அது செய்யாது. கண் பார்க்கத்தான் முடியும், அதுக்கு சீயிங் தான். ஆனால் அது பார்க்கறதுக்கு பின்னால் இன்னொன்று இருக்குது. கண் தானாக பார்த்துட முடியாது, வெளியே எடுத்து வச்சோம். அதுக்கு இன்றைக்கு விஞ்ஞானமும் சொல்லிடுச்சு, முதல்ல இருக்குது மெய்ஞானம் சொல்லிடுச்சு. அதனால தான் அறிவு இருக்குது, நுண்ணறிவு இருக்குது, பகுத்தறிவு இருக்குது. அதை நீங்கள் விவேகம்னு பிரிச்சுக்குங்க, வைராக்கியம்னு பிரிச்சுக்குங்க. கடைசியில் உண்மை அறிவு. அறிவு இருக்கும், அதில் உண்மை அறிவு. கடைசியில் பார்த்தா மெய்யறிவு. உண்மையை நமக்கு ஒரு மாதம் உண்மை நினைப்போம், அப்புறம் இறுதி உண்மையை பார்த்துருவோம். அதாவது நமக்கு தெரிஞ்ச இறுதி உண்மை ஒரு தனி மனிதனுக்கு, அது விஞ்ஞானியாக இருக்கட்டும், மெய்ஞானியாக இருக்கட்டும், விளையாட்டு வீரனாக இருக்கட்டும், மேஜிக் பண்ணுறாங்கள்ல வேர்ல்டில், நம்பர் 1 மேஜிக்கெல்லாம் நீங்கள் அதிசயமாக இருக்கும். ஏஐ பார்க்கும்போது இந்த ஏஐயில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நுண்ணறிவுனுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சி, அந்த கான்செப்டை அந்த ஆப்ஜெக்டில் வச்சு ஒரு ஃபில்ம் இருக்குன்னா, ஒரு சாதாரண படம் இருக்குன்னா, அதை உயிரோடு எந்திரிக்க வைக்கிறது எப்படி, அப்புறம் உயிர் மாதிரி நடக்கிறது எப்படி, உயிரற்ற ஒரு இதை அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். பட் இவ்வளவு பெட்டகமும் கலந்த விஷயத்தில் கடைசியில் என்ன சொல்லுது? வள்ளுவன் சொன்ன விஷயம் இருக்குது. அறிவுடைமையில் அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவிற்கும் அறிவு 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 அற்றம் காக்கும் கருவி. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆனால் அதே மெய்யுணர்வு மெய்யறிவில் என்ன வருது? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் காண்பதறிவு. எக்ஸ்ட்ரீம். உதாரணமாக பிறப்புன்னு நீங்கள் பார்க்குறீங்க, இருப்பு இப்போ உட்காந்துருக்கீங்க, இறப்பு தான் நிரந்தரம். நிறைய பேருக்கு தெரியாமல் இன்னும் பேசிக்கிட்டு இருக்குது.
ஏதோ இறப்பினுடைய டேட்டையும் டைமையும் தெரிஞ்சிட்டா இவங்க புரிஞ்சுக்கிருவாங்களாம். அதெல்லாம் கிடையாது. ஒரு நாய்க்கு இத்தனை வருஷம்தான் இருக்கும், ஒரு ஆமை இத்தனை வருஷம்தான் இருக்கும், ஒரு பூனை இத்தனை வருஷம்தான் இருக்கும், ஒரு கரடி இத்தனை வருஷம்தான் இருக்குன்றதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிடல. அதனுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அதனுடைய ஒட்டுமொத்த பயாலஜி தான், ஃபிசியாலஜியுடைய டிரான்சாக்ஷன், அவங்களுடைய அனோட்டமி. இப்போ புலினா புலிக்குள்ளே இருக்க உடம்புக்குள்ளே இருக்க அனட்டமி, ஆடுனா ஆடுக்குள்ளே இருக்கக்கூடிய அனட்டமி, பேர்டு ஒரு பறவைக்குள்ளே இருக்க அனட்டமி. இவ்வளவு காலம்தான் அது ஒர்க் பண்ணோம் அப்படின்னு இன்றைக்கு நாம் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் மனுஷனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வரை இப்போ மெடிக்கல் பூர்வமாக 50 ஆனது, 60 ஆனது, 70 ஆனது, 80 ஆகுது. ஜப்பான் போன்ற நாடுகள் 100. இதுக்கெல்லாம் வேறு ஒரு காரணமும் கிடையாது. நான் உங்களுக்கு செய்தியாகவே டிக்ளேர் பண்ணுறேன். அவைகளுக்கெல்லாம் எண்ணம் இல்லை. எண்ணம் இல்லைன்னு உடனே சார், எண்ணம் என்பது ஒரு குறிப்பிட்ட சின்ன அறிவு. பசி, வலி, பயம், பாசம், அதுக்கு பிறகு காமம். ஏதாச்சும் மிஸ்டேக் ஆனால் கொஞ்சம் அதுக்கு கோபம் வரும். அதுக்கு பிறகு அதுக்கு தெரியவே தெரியாது. இதை நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். சர்க்கஸில் நீங்கள் ஒரு பெரிய மிருகத்துக்கு, யானைக்கோ புலிக்கோ சிங்கத்திற்கோ நீங்கள் இயக்குனீங்கன்னா அதை ரிசீவ் பண்ணி அது பிறகு கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணும். அதை தொடர்ந்து செய்யலைன்னா மறந்துடும். அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் இப்போ பண்ணி அதை ஒரு ஜர்க் பண்ணி வச்சுட்டது. அந்த மூளையில் இருக்க விஷயத்தை லேசாக பண்ணியிருக்கீங்க, இவ்வளவு தான். அதே இது படித்ததை பூரா இன்னொரு யானைக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. டாக்டர் கண்ணன் அடிக்கடி சொல்கிற விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படின்னா என்ன ஆனோம்னா, அந்த அறிவெல்லாம், அதாவது அதுக்குள்ளே பதியப்பட்ட இயற்கை கொடுத்த, எப்படி வேணாலும் பேர் வச்சுங்க, இறைவன் கொடுத்த, அதுக்கு மேலே அது இயங்காது. புலி பசித்தாலும் புல்லை திங்காது என்பது அவ்வளோதான். அதுக்கு ஒரு மனிதன், நீங்கள் எத்தனை லட்சக்கணக்கான உணவு முறைகளை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லுங்களேன். ஸோ உங்கள் அறிவின் பால், உங்களுடைய உணர்வின் பால், உங்களுடைய பொறிகளின் வேகத்தின் பால், புலன்களின் தூண்டல்களின் பால், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இந்த உணவு சாப்பிட்டா சரியில்லைன்னு வந்தவுடனே ஒரே உணவு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். 3 நாள், 3ஆவது நாள் அந்த உணவு தூக்கி போட்டுருவீங்க. காரணம், இந்த நாக்குக்கு இன்னொரு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டேஸ்ட்டு தேவைப்படும். அதுக்கு தான் சொல்கிறீங்கள, 4 நாளாக இதையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சார், சாப்பிட முடியுமான்னு சொல்லுங்கள். ஆனால் என்றைக்காவது உங்களுக்கு பசு இன்றைக்கி எனக்கு பிரியாணி வேணும்னு கேட்டிருக்குமா? கேட்காது. இந்த காம்பினேஷன் என்ற அறியாமையிலிருந்து வெளியே வந்தால் தான் கடவுள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற, கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை, கடவுளுடைய சக்தி இல்லை என்று சொல்லவில்லை, அதை ரொம்ப பேசியிருக்கேன். கடவுள் என்ற பெயரிடப்பட்ட ஒரு சக்தியை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற, மூட நம்பிக்கையாக இருக்கின்ற, பொது நம்பிக்கையாக இருக்கின்ற, நம்பிக்கை என்று பெயர் இருக்க, எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்போ தான் நீங்கள் அறியாமையிலிருந்து வெளியே வர முடியும். புரியுதுங்களா? ஆனால் இதில் இருந்துதான் வெளியே வந்தால் தான் சுவாமிஜி சொன்ன யூ கேன் டூ எனிதிங் இன் எவ்ரிதிங் என்ற தன்னம்பிக்கை உள்ள வரும், ஒரு செல்ஃப் எஸ்டீம் உள்ள வரும். எல்லாத்தையும் கடந்து நான் பேசிக்கிட்டு இருக்கல. அந்த தன்னம்பிக்கை எப்படி உள்ளே துளிர்கிறது என்பதை உணர்ந்து சொல்கிறேன். எப்படி துளிரும்? அது ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் இல்லையே, வில் பவர் சொல்லுவாங்க டாக்டர்ஸ். எம்ஜிஆர் கூட சொன்னார், காண்ட் ஒரு டாக்டர், அவரை காப்பாற்றினது எங்கள் மருத்துவம் மட்டும் இல்லை, அவர் வச்சுருந்த வில் பவர். கேன் யூ மெஷர் இட்?
கேன் யூ மெஷர் இட்? நீங்கள் அதை அளவிடம் பண்ண முடியுமா? அப்போது உங்களுக்கு அதை பற்றி அறியாமை இல்லாமல் பிரமிப்பு வந்துடும். பிரமிப்பு வரும்போதெல்லாம் மறுபடியும் அறியாமையில் விழுந்துருவீங்க, இயலாமையில் விழுந்துருவீங்க, முயலாமையில் விழுந்துருவீங்க, பயம் வந்துடும். அந்த பிரமிப்பு கழியணும்னா உங்களுடைய அறியாமை, புரியாமை, இயலாமை, முயலாமை, இல்லாமை என்பது அழியணும்னா உங்களுடைய அறிவின்பால் வரணும். அந்த அறிவு என்பது உங்களுக்கு பொதிந்திருக்கிறது. இந்த இடத்துல 2 விஷயமாக புரிஞ்சுக்கணும். நான் கல்லூரியில் படித்து புத்தகங்கள் படித்து ஆய்வு பண்ணி அறிவு வருவது என்பது அறிவினுடைய இன்னொரு மேனிஃபெஸ்டேஷன், அதனுடைய எலிவேஷன். ஆனால் நீங்கள் பிறக்கும் போதே அந்த கதவு மட்டும் டிஎன்ஏ என்ற கதவை ஓப்பன் பண்ணாமல் பிறந்து வர்றீங்க. அந்த கதவை ஒரு இசைத்திறன் இருக்குது, பாட்டுத்திறன் இருக்குது, இவருக்கு ஒரு செல்ஃப் ஸ்மார்ட் சுய ஆய்வுத்திறன் இருக்குது, இவர் ஒரு விஞ்ஞானத்திறன் இருக்குன்றதை எப்போ கண்டுபிடிப்பீங்க? வென் யூ ஆர் கனெக்டிங் வித் தி அவுட்டர் ஃபோர்ஸ் த்ரூ education, the learning or hearing or seeing or interpreting or involving or entering into the depth of that. அதுதான் கற்றல். அதை வள்ளுவன் சொன்னது மாதிரி கற்கணும். கற்க கசடர கற்பவை கற்றபின், கற்றபின் கற்க கற்பவை கசடர கற்க, கற்பவை கசடர கற்க, கற்றபின் கற்பவை கசடர கற்க. இப்படி 4ஆக பிரிச்சுக்கிட்டே போகணும். அப்போ தான் உங்களுக்கு ஏன்னா இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஐன்ஸ்டீனுக்கு எப்படி வந்துச்சு, ஏசுக்கு எப்படி வந்துச்சுன்னு பேசிக்கிட்டே இருந்தால், ரமணருக்கு எப்படி வந்துச்சு ஒன்றும் படிக்காதவருக்கு, வள்ளலாருக்கு எப்படி 1596 வரிகள் ஒரே நைட்டில் அகவல் வந்துச்சு, அவருக்கு அன்றைக்கு அது வரைக்கும் இருந்து அறியாமை போச்சு. நாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர் நாங்கள். அதுக்கு பிறகு நீ என்ன கட்டியிருக்க? ஒரே கட்டியிருக்க, ஏதாச்சும் ஒன்றை கட்டியிருக்கியா? இல்லை உனக்குள்ளே இருக்க மானுடத்தை நீ கட்டியிருக்கிறாயா? ஒருவரை காமி, மானுடத்தினுடைய உச்சம் இவர் என்று ஒருத்தரை காமி. ஏதோ ஒரு சில அதில் கமெண்டரி, காந்தி வந்தால் அவரை ஒரு கமெண்ட் அடிக்கிறது, நேருவை சொன்னால் அவரை ஒரு கமெண்ட் அடிக்கிறது, வள்ளுவரை சொன்னால் அவர் இந்த ஜாதிக்காரனு கமெண்ட் அடிக்கிறது. எவனுமே உனக்குள்ளே இருக்க விஷயத்தை எடுன்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னது தான் சொல்லிக்கிட்டு எடுத்தியா? உனக்கு அன்லிமிட்டெட் எனர்ஜி என்பது அன்லிமிட்டெட் இன்டெலிஜென்சஸ், அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல்ஸ் இதெல்லாம் உனக்குள்ளே இருக்குன்னு எடுத்தியா? என்னைக்காச்சும் தொட்டு பார்த்தியா? அது தொடணும்னா அறியாமை, தெரியாமை, புரியாமை, இயலாமை, இல்லாமை, ஏழ்மை அழியணும். ஏழ்மைன்னா அக்கௌண்ட் போட்டு அழிகிறதில்ல, பணத்தை வாங்கி போட்டு பட்டினியாக இருந்தோம் சார் ஒரு காலத்தில், இன்றைக்கி பணம் வந்துருச்சு வீடு கட்டலாம், அழியாது. மறுபடியும் நீ பட்டினியாக இருந்தவன் வீடு கட்டுறதுக்கு 10க்கு 10 கிடைக்குமான்னு இருந்தவன் 100 மாடியை கட்டிட்டு அதுக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். ஹோமங்கள், வாஸ்துக்கள், அதுக்கள், இதுக்கள். நினச்சி பாருங்கள், அது இல்லை. இதெல்லாம் இவன் உருவாக்குனது. உங்கள் அறியாமையை காசு பண்ணுறான். அறியாமையை தான் காசு பண்ணுறது, வேறு ஒன்றுமே இல்லை. இது சண்டையெல்லாம் போடுறதுக்குள்ள உனக்கு அறியாமை இருக்குது. 4 கோடி ரூபா மாதமாக வருஷம் வந்துக்கிட்டு இருந்தது, இப்போ 1.5 கோடி ஆயிடுச்சு. காரணம் உள்ளே பார்த்தீங்கன்னா காரணம் அங்கே தான் உண்மையான காரணத்தினுடைய காரியம் தெரியும். அதுக்குரிய ஸ்பேஸ் அண்ட் டைம் தெரியும். நீ செத்து போக போறியே, அதுக்கு என்ன காரியம்? வயதாயிடுச்சு சார், நீ முதுமை வந்துருச்சு, நீ எப்போ வேணுமாலும் சாகலாம். நீ 10 வயசில் சிந்திக்க முடிஞ்சா, 20 வயசில் சிந்திக்க முடிஞ்சா, 30 வயசில். என்ன காரணம்? உன்னுடைய அத்தனை இயக்கங்களும், உடலுடைய ஒவ்வொரு இயக்கமும்
நீ 15 வயதில் ஓடுனதையும் பாடுனதையும் பேசுனதையும் உனக்கு வந்து ஆணவம் எல்லாம் அழிஞ்சு அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதைத்தான் மௌனம்ன்றான், அதுதான் வந்து உச்சக்கட்ட சமாதி நிலைன்றான், அதுதான் ஒன்றும் இல்லைன்றான், அதுதான் நோத்தாட்டுன்றான், அதுதான் ஸ்டில் மைண்டுன்னு சொல்கிறான். எல்லாம் சொல்லிட்டாங்க. சமாதி நிலையை அடைந்தது எல்லாமே என்ன? ஒன்று நீ எதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தியோ, எதை அறிவு என்ற பாணியில், ஆணவம் என்ற பாணியில், திமுரு என்ற பாணியில், நான் என்ற பாணியில் சோறை சாப்பிட்டு நீ வந்து ஜீரணம் பண்ண முடியுமா? இந்த நான் வந்து பல தடவை சொல்லுது. பட் அதை பட்டினத்தாரை படிக்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு என்ன வந்துச்சுன்னா, நான் அதை படிச்சுட்டு எனக்கு வரலை, என்னையை பற்றி சொல்ல நினைக்கிறேன். நான் உணர்ந்தேன் என்று சொல்லுகிறேன். அந்த உணர்ந்ததை இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிச்சு. அப்போ நான் என்ன நினச்சேன், சுவாமிஜி சொன்னது தான் வந்துச்சு. நமக்குள்ளே எல்லாமே இருக்குது. பட்டினத்தாருக்குள்ளே இருக்கிறது இருக்குது. உங்களுக்குள்ளே திருவள்ளுவன் இருக்குன்னா மறந்துடுவீங்க. உங்களுக்குள்ளே ஒரு இளையராஜா இருக்காருன்னா மறந்துடுவீங்க. இளையராஜா தனக்குள்ளே இருக்கிறத வச்சு அப்படியே போய்கிட்டே இருக்கார். அவர் ஒன்றும் இல்லைன்னு உணர்ந்தாருன்னா இந்நேரம் அவ்வளோ ப்ராப்பர்ட்டியில் 99% எழுதி கொடுத்துருப்பார். அவர் இப்போ படித்ததை சொல்கிறாரு, கேட்குறத சொல்கிறார், எழுதி கொடுத்துருப்பார். எழுதி கொடுக்க முயற்சியாச்சும் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு மறுபடியும் பார்த்துருப்பீங்க. அப்போ அவர் சேர்த்து வச்சுருக்க அத்தனை சொத்துமே வந்து நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே முழுமையாக இருக்க முடியுமா? இருக்க முடியலை. அவரை குறை சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை. அப்போனா இல்லை, அவர் வந்து ஒரு இடத்துல அந்த அறியாமை என்ற ஒரு இடத்துல இருக்காருன்னு தான் அர்த்தம். இல்லைன்னு சொல்லி சண்டை போடுறதுக்கு நம்ம தயாராக இல்லை. ஏன் நான் அவரை சொல்கிறேன்னா தெரிஞ்சதுனால சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த பிஜேபின்ற ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு. நான் தெளிவாக சொல்கிறேன், நீ வந்து ஏடிஎம்கேயில் சேர்றேன், தாவாக்காவில் சேர்றேன். தாவாக்கான்றவன் யார் சார்? அரசியல் ஞானியா? இல்லை எடப்பாடியார் வந்து அரசியலுடைய உச்சத்தை அடைந்தவரா? அடுத்து சீமானை சேர்த்துக்கிறோன்றீங்க. நீங்கள் யார் சார்? சீமான் வந்து ஒரு கவுன்சிலர் கூட வரலைன்னு சொல்கிறீங்கல்ல சார், அவரை சேர்த்து, அது ஏன் நான் கூட அரசியல் பேசினேன், அவரை சேர்த்து, தாவாக்காவை சேர்த்து, ஏடிஎம்கேயை சேர்த்து, நீங்கள் சேர்ந்து டிஎம்கேயை அழிச்சு போடுறீங்கயா? எப்போ யாருக்குப்பா இதை செய்கிறீங்க? அதை அப்படியே கலட்டி போடுங்க. நீங்கள் மட்டும் இருந்து இன்னொரு 3 years 26 29 வரைக்கும் யாரை கூப்பிட்றீங்க பாருங்கள். இந்த ஓட்டுக்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு, வேறு எதனாலும் பரவாயில்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்தியாவுடைய ஒரு மூளை முக்குலையில் நீங்கள் போகலாம். இவங்க எதுக்குன்னு கேட்குறேன். அந்த சிந்தனையே நீங்கள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன், கோச்சிக்கிறாதீங்க. உங்களுக்கு அறியாமை இருக்குது மக்களை பற்றி, உங்களுக்கு மக்களை பற்றி புரியாமல் இருக்குது. இந்த இடத்துல நான் பெரியாரை சொல்லுவேன். சொல்கிறார், மக்களோடு வாழ்ந்து மக்களோடையே அவர் வந்து மக்கள் உணர்வோடே இருந்து மக்கள் என்ன நினைக்கிறான் இருந்து அவனுடைய உணர்வுக்கு தக்கபடி அவனை உயர்த்தி அவனை உருவாக்கு, அதன் மூலம் நீ உருவாக்கிக்கலாம் அப்படின்றார். அந்த மொத்த சென்டென்ஸாக தான், கருத்தை தான். அதை வராமல் எலெக்ஷனுக்கு முன்னால் வந்து ஒரு வருஷம் என்ன ஸ்ட்ராட்டஜி இதை பண்ணி என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறீங்க, ஒரு யூடியூப்காரன் ஒரு 10,000 1 லட்சத்தை வாங்கிட்டு அவன் உங்களை உரிச்சு எடுக்கிறான். அமித்ஷாவை உரிச்சு எடுக்கிற அளவுக்காயா நீங்கள் இருக்கீங்க? மோடியை உரிச்சு எடுக்கிறீங்க. இந்தியாவுடைய நம்பர் 1ங்க. அப்போ இது உங்களுக்கு குறிப்பிடலையில் நான் சொல்கிறேன், இவங்களையெல்லாம் கூட்டணி சேர்க்குறீங்கள, இது மாதிரி அறியாமல் எதுவும் இல்லைன்றேன். அப்போ அதில் என்ன அறிவு? லெட்டஸ் வெயிட். இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பிடிச்ச முடியுங்க. 2 எம்பின்னு தான் சொன்னீங்க. அப்போ அவனை என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ளே பேச வைக்கணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பேச வைக்கணும். அப்பா இப்போ பிஜேபின்னு ஒன்று வந்திருக்குப்பா, எதுக்கு நீங்கள் பணத்தை கொடுக்கணும், அதை சொல்லணும், இவரோட எதுக்கு சேரணும், இவங்க யார் உங்களுக்கு உங்களுடைய உயரத்துக்கு அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் இந்த அறியாமையை பற்றி பேசுகிறதுக்கு சொல்கிறேன். மறுபடியும் வர்றேன், சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.